மறைந்த ஊடகவியலாளரும் கேலிச்சித்திர கலைஞருமான அஸ்வின் சுதர்சனின் நினைவேந்தல் நிகழ்வும் தேசிய பற்றாளர் விராஜ் மெண்டிஸின் அஞ்சலி நிகழ்வும் இன்றைய தினம் நடைபெற்றது. யாழ் ஊடக அமையத்தின் தலைவர் செல்வகுமாரனின் தலைமையில் மாலை 4 மணியளவில் இடம்பெற்றது. அஸ்வின் திருவுருவப் படத்துக்கு அஸ்வினின் பெற்றோர் மலர் மாலை அணிவித்தனர். தொடர்ந்து தேசிய பற்றாளர் விராஜ் மெண்டிஸின் திருவுருவப் படத்துக்கு யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி கலாநிதி ரகுராமும் ஊடக கற்கைகள் துறை தலைவர் பூங்குழலி ஆகியோர் மலர் மாலை அணிவித்தனர். தொடர்ந்து அஸ்வின் மற்றும் தேசிய பற்றாளர் விராஜ் மெண்டிஸ் ஆகியோரின் நினைவுரைகள் இடம்பெற்றதுடன் அஸ்வின் குடும்பத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஊடக கற்கை நெறியை தொடரும் மாணவர்களில் தெரிவு செய்யப்பட்ட தேவையுடைய மாணவருக்கான புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. எல்லோருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த இடத்தில் நாங்கள் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக ஊடக பணியாற்றி பிறந்த நமது ஊடகவியலாளர் சார்பாக ஒரு நீண்ட வணக்கத்தை ஏற்படுத்தினார். அவருக்கான மலர் மாலையை சைடில் நூல் வந்து கட்டிவிட்டீங்க. செய்யப்பட்டிருக்க அவர்களை நினைவு கூர்ந்து நிகழ்வுகள் பல இந்த யாழுடைமைத்தாக மேற்கொண்டு அஞ்சலித்து அவர்களுக்காக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். நினைவுகளோடு தான் வாழ்க்கையை கொண்டு போகிறோடு
அம்மா சில்ல பின்னுக்கு வந்து அப்பா சில்ல வந்து நாங்கள் நினைவு கொள்வதன் ஊடாக நாங்களும் அவர் அவர்களின் செயற்பாடு ஊடாக உழவர்கள் வந்து அவர் செய்த பணியை விட இன்று அவற்றை பணியை நினைக்கும் அளவுக்கு அந்த ஊடக விண்ணப்பாட்டோடு ஒரு உதவுதொகையை அளிப்பதற்காக இந்த யாழ் ஊடக மையம் ஊடாக அளிப்பதற்காக முன்வந்த உறவினர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அரசியல்படம் வரை புறப்படுத்த நிற்பவர்களை நினைவு கூற நாங்கள் வந்து ஒரு ஆறுதல் அடைகிறோம். அந்த நினைவு கூறுவதற்காக நாங்கள் வந்து ஒரு ஆறுதல் அடைகிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு அஸ்வின் பேராசிரியர் ரகுராம் அவர்களை நடைபெறுகின்ற ஒரு மண்டபம். அப்போ இங்கே செய்தியாளர்கள் நினைக்கிறேன் எல்லா ஜனாதிபதியும் இங்கே இருப்பினான். காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து ஜனாதிபதிகளுக்காக இப்போ கதையில் இருக்கிற இருக்கிற எல்லாருமே வருவார்கள். அப்போ அவர்களுக்கான இடம் பெருசாக இருக்கும், கேள்வி கேட்கிற பத்திரிகையாளர்களுக்கான இடம் சிறிதாக இருக்கும். உண்மையில் நன்றி கலாநிதி ரகுராம் அவர்களுக்கும் துறை ஊடக கற்கைகள் விட தலைவர் உள்ளிட்டவர்களுக்கு முதற்கண் நன்றி. வந்திருக்கிற மாணவ செல்வங்களுக்கும் அஸ்வினுடைய பெற்றோருக்கும் என் அஸ்வின் பயணங்கள் நீண்டகால பயணம் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சில அறிமுக ஒரு நண்பர் விராஜ் மெண்டிஸின் நெருங்கிய நண்பர் என்ற வகையில் இந்த நினைவை செய்யணும் என்ற ஒரு உந்துதல்ல இந்த நாள் அதுக்கு பொருத்தமாக அமையும் என்றுதான் நான் முடிவெடுத்தோம். அஸ்வின் நினைவு தினத்திலே சில விவாதங்கள் வந்து எங்கள் நண்பர்களையே அஸ்வின் தனியாகவும் விராஜ் மெண்டிஸை தனியாகவும் நினைவேந்தலை செய்வோமோ என்று நண்பர்கள் பலரும் விவாதித்த போது இல்லை, அஸ்வினுக்கு இந்த தேசம் எவ்வாறு கௌரவத்தை கொடுக்கிறதோ அதே அளவு எங்களுக்காக குரல் கொடுத்த நண்பன் விராட் மெண்டிஸுக்கும் இந்த தேசம் கௌரவத்தை கொடுக்கின்றது என்பதை காண்பிக்கப்படும். விராட் மெண்டிஸ் இந்த படத்தை வச்சுட்டு 4 படத்தை பூவை போட்டு அஞ்சலி செலுத்துறது என்ற கப்பாலை நண்பன் அஸ்வினுக்கு எவ்வாறு நாங்கள் அவனங்களது தேசத்தை காத்தின பணிக்கு கௌரவிக்கிறோமோ அதே கௌரவத்தை எங்களுக்காக தனது வாழ்நாள் முழுக்க தியாகம் செய்த விராட் மெண்டிஸையும் நினைவு கூறணும் என்று தான் செயல்படுத்துகிறோம். உண்மையிலே யாழ் ஊடகமயம் என்பது நீங்கள் வெறுமனே உதவியாளர் என்பவர்கள் செய்தி அறிக்கையிடுதல் என்று மட்டும், அதாவது யாழ்ப்பாண ஊடகமயத்தை பற்றி பார்க்கிற எல்லாருக்கும் இருக்கிறது பத்திரிகையாளர்கள், பத்திரிகையாளர் சந்திப்பு, பத்திரிகைகள் என்பதை தாண்டி மிக காத்திரமான பணிகளை அது இன்று வரை சத்தம் என்று செய்து வருகின்றது. இந்த சத்தம் என்று செய்து வருகின்ற என்பதில் மிக முக்கியமானது எங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இனாளிப்பு தொடர்பாக டப்ளின் தீர்ப்பாயம் ஜெர்மனியில் நடத்தப்பட்ட டப்ளின் தீர்ப்பாயம் எனப்படுகின்ற நடந்தது இனாளிப்பு தான் என்பதை ஒரு நீதிமன்றத்தில், அதாவது ஒரு டம்மி நீதிமன்றம், டம்மி என்று சொல்றது மாதிரி நீதிமன்றம் ஒன்றை அமைத்து அந்த நீதிமன்றத்தில் என்கின்ற சட்டவாளர்கள் எல்லாரும் வாதிட்டு இங்கு நடந்தது ஒரு இனாளிப்பு தான் என்பதை நிரூபதனூடாக இதை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்குவதுதான் இந்த டப்ளின் தீர்ப்பாயம். இந்த நிழல் நீதிமன்ற தீர்ப்பாயத்துக்கான முழு நடவடிக்கைகளையும் எடுத்த நண்பர் விராஜ் மெண்டிஸ். அந்த நீதிபதிகள் யார் என்றால், அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் யார் என்றால் ஓய்வு பெற்ற உலகளாவிய ரீதியில ஐநாவில ஒவ்வொரு அமைப்புகள்ல பணியாற்றிய பிரதம நீதியரசர்கள், தென்னாப்பிரிக்கா உட்பட பல நாடுகளிலிருந்து அந்த நீதியரசர்கள் வந்தவர்கள் கௌரவமானவர்கள், இந்த தேசத்திலே மதிக்கப்படுகிறார்கள். அவர்களை வைத்து அந்த டப்ளின் தீர்ப்பாயத்தில ஒரு நீதிமன்றம் முன்னாக இங்கு நடந்த இனாளிப்பை தொடர்பாக சான்றாதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த நிழல் நீதிமன்றம் இங்கு நடந்த இனாளிப்பு தான் என்பதை ஏற்றுக்கொண்டது. அந்த வேலைகளை செய்வதில் மிக முக்கிய பங்கை நண்பர் விராட் மெண்டிஸ் செய்திருந்தார். விராட் மெண்டிஸுக்கும் யாழ் ஊடகமயத்துக்கும் என்ன தொடர்பு என்று கேள்வி வரும். அவர் வந்து எங்களுக்காக லண்டன்ல வாழ்ந்தார். லண்டன்ல அந்த அவருக்கு எதிராக அவருடைய இன மக்களை புகார் அளித்தார்கள், தமிழர்களுக்கு குரல் கொடுக்கிறார் என்பதற்காக. அதனால் அவருடைய குடியுரிமை எல்லாம் ரத்து செய்யப்பட்டு 14 ஆண்டுகள் ஒரு தேவாலயத்தின் இந்த மேடைகள் மேடையில் 14 ஆண்டுகள் தனது மனைவியோட ஒழித்திருந்து, ஒரு நாடு புறங்க ஒரு நாடு அசலம் கொடுக்கல, குடியுரிமை கொடுக்கல. இந்த 14 ஆண்டுகள் அதுக்குள்ள இருந்து கொண்டும் அந்த மனுஷன் பணியாற்றி கொண்டே இருந்துச்சு. அப்படி அறைக்குள்ள நான் போனேன். அந்த அறையை போய் பார்த்தா ஒரு ஒரு இதே அளவு குசன் செட்டி, அவ்வளவுதான் கதிரை, வீட்டில் அறைகள் இருக்கு கதிரை.
மன மூலையில் சமைக்கிறதுக்கு இருக்குது, உறுப்புகள் அதுகள் எல்லாம் பார்த்து உண்மையிலே நான் அழுவேன். எங்களுக்காக பாடுபட்டதுக்காக நண்பர் விராஜ் மெண்டிஸ் பின்னராக அவர் குடியுரிமை ஜெர்மனுக்கு குடியுரிமை கிடைக்கப்பெற்றாலும் இறுதி வரை அவருடைய ஆசை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவருடைய ஆசையில இறுதியில தான் மரணமடைந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று தன் ஆசைகளை முன்வைத்தவர். அவர்களுடைய மனைவியார் அதே போன்ற மனைவியாரும் எங்களுடையவர் அல்ல. ஆனால் அவர்கள் இருவருமே எங்களுக்காக ஐநாவில் இடம்பெறுற அமர்வுகளையும் சரி எல்லாத்திலையும் சரி குரல் எடுத்துக் கொண்டார்கள். சரி, ஊடகத்துக்கும் அவர்களுக்கு என்ன தொடர்பு என்றால் இப்பொழுது 12 வருஷம் கடந்தபடியாக இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறோம். 2012ஆம் ஆண்டு 2009 யுத்தத்தின் பின்னராக நடந்தது ஒரு இனாளிப்பு யுத்தம் என்பதை, இனாளிப்புத்தான் என்பதை நிறுவுவதற்கான மிக முக்கியமான போர்க்குற்ற சாட்சியங்களை யாழ் ஊடகமையத்தைச் சேர்ந்த 34 ஊடகவியலாளர்கள் தயாரித்தார்கள். உலகத்தில் எவருக்குமே பயிராத செய்தி. ஆட்சியில் மாதிரி கனாலம் வந்துட்டபடியால் அந்த பேர் விவரங்கள் வேண்டாம். ஆனால் அவர்கள் வன்னியின் பெருளப்பரப்பில் வெறுமனே தங்களோட மதிய உணவையும் மோட்டார் சைக்கிள்களையும் மட்டும் நம்பி நாள் கணக்கில் நினைக்கிறேன் 3 நாள் 4 நாட்கள் கூட அலைந்து அந்த போர்ச்சாட்சியங்களை ஒளிப்பதிவு செய்தார்கள். அந்த இடம் கேமரா எல்லாம் கொண்டு செல்ல முடியாது. ஒளிப்பதிவு செய்து அந்த ஒளிப்பதிவு செய்த ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டு அந்த போர் சாட்சியத்தின் டப்ளின் தீர்ப்பாயத்தில் மிக முக்கிய ஆவணமாக்கப்பட்டது. அந்த ஆவணத்தில் அந்த காலத்தில் ஒருங்கிணைக்கிற பணியில நான் இருந்த வகையில் நான் தான் மிக சாட்சி. அப்ப அதை செய்த உதவியாளுக்கு யாருக்கு கொடுக்குறேன்னு அவைக்கு தெரியாது. அவை தெரிஞ்சவர் ஏறது தேவை. அதே போன்று அங்க நான் யாருக்கு அனுப்புறது கூட இவருக்குமே தெரியாது. நானும் நண்பர் விராஜ் மெண்டிஸ் பல நண்பர்களை சேர்ந்தார்கள். நாங்கள் தனியா அல்ல, பல நண்பர்கள் பலர் இணைந்து கூட்டாக அந்த 2012 செய்த அந்த முயற்சி ஒரு வெற்றியை தந்திருந்தது. ஊடகவியலாளர்கள பணி என்பது வெறுமனே செய்தி எழுதுவதும் பத்திரிகை சந்திப்பில் இருப்பதும் அன்றுதான் வெளியில காண்பித்தாலும் உண்மையிலே அவர்கள் ஆழமாக பணியாற்றினார்கள். அந்த ஆழமான பணியின் விளைவாகத்தான் சில அரசியல்வாதிகள் கூட நாங்கள் அடையாளம் கண்டோம். மிக ஆணித்தரமான பெண் அரசியல்வாதிகள் சில தெளிவுபடுத்தினோம். உறுதியான நிலைப்பாடு கொண்டவர்களை அடையாளப்படுத்தினோம். நினைத்து பார்க்க முடியாத வழிகளை இன்று வரை விமர்சனங்கள் ஊடகப்பரப்பில் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் தளம்ப விடாத விழா 2 பேராக இருக்கு. தாங்களும் தளம்ப விழா இல்லை, மற்றவர்களையும் தளம்ப விடாத ஒரு ஊடக கலாச்சாரம் ஒன்றும் இருக்குது என்று சொன்னால் அவர்கள் அந்த சாட்சியங்களை தயாரிக்கைகளை பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், வழிகள், அந்த ஒளிப்பதிவுகளை செய்யும் பொழுது நினைக்கின்றேன் சில வேளைகள் இப்பொழுது தனக்குள்ள பிரதமாசிரியர் அழுதார். சில இடங்களை இரவு எடிட் பண்ணி கொண்டு போவதுலேருந்து அந்த தொகுக்கைகள்லாம் அழுதார். அந்த வழிகள், கதைகள், அந்த அந்த வழி நாங்கள் இந்த பிறப்பு முடியும் வரைக்கும் எங்களுடைய பயணிக்கும் அந்த வழிகள் எங்களோட பயணிக்கைகளை நாங்கள் நினைவு கூறுவோம். யாரு? அஸ்வினை நினைவு கூறுவோம், விராஜன் நினைவு கூறுவோம். எங்களோட கொல்லப்பட அங்கே பத்திரிகையாளர் நீங்கள் பக்கத்து ரூம்ல போய் பார்க்கலாம். ஒவ்வொரு நண்பர்களையும் நாங்கள் நினைவு கொண்டு கொண்டே இருப்போம். வரலாறு என்பது தியாகங்களை செய்தவர்களை நினைவு கூறுவது. ஒரு நாள் லட்சக்கணக்கானவர்கள் கொல்லப்படுகிறார்கள், லட்சக்கணக்கான ஊடகங்கள் உயிரிழந்து போகிறார்கள். ஆனால் வரலாறு என்பது மிக குறைவானவர்களை மட்டும்தான் நினைவு கூறுகிறது.